தற்போது அண்மைச் செய்தியை பார்த்திருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 14 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு இருக்கக்கூடிய 14 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. அண்மைச் செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை ராணிப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் சுமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சுமன், இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட ராணிப்பேட்டை, வாலாஜா, அரக்கோணம், சோளிங்கர், மாம்பாக்கம், கலவை, திமிரி, நெமிலி, பணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஒரு சில இடங்களில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் பொறுத்தவரை உள்ள ஏரிகளில் குறிப்பாக தற்பொழுது 14 ஏரிகள் முழு கொள்ளளவை நிரம்பி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதனுடைய நேரடியான காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 63 ஏரிகள் 80% வரை நிரம்பியுள்ளது. மீதமுள்ள ஏரிகள் தற்பொழுது நிரம்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் ஆங்காங்கே ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் ஏரிகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர்கள் மற்றொரு ஏரிக்கு செல்ல முடியாமல் தடைபட்டு இருக்கிறது. அப்படி என்றால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் இந்த மழைக்கு கண்டிப்பாக நிரம்ப உள்ள வாய்ப்பு உள்ளது. எனவே வருவாய்த்துறையினர் உடனடியாக விவசாயம் செழிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் மட்டுமே மற்ற உள்ள ஏரிகளுக்கு செல்வதற்குண்டான வழிகள் இருந்தால் மட்டுமே மற்ற ஏரிகள் நிரம்புவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. இதனை கவனத்தில் கொண்டு வருவாய்த்துறையினர், பொதுப்பணித்துறையினர் செயல்பட வேண்டும். தற்பொழுது ஏரிகள் நிரம்பி வருவதன் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயம் செய்வதற்கான ஏதுவாக அமைந்துள்ளது. இந்த மழையின் காரணமாக விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டையிலிருந்து தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி சுமன்.